வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பச்சைப்பயிறு வச்சு ஒரு இட்லி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இட்லி, தோசை இதுக்கெல்லாம் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சட்டுன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் இதை முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் பச்சைப்பயிரை நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறேன். கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை எடுத்து அது மேலே வச்சுட்டு, இப்போ நம்ம கழுவின பச்சைப்பயிரை தூக்கி அது குக்கர் உள்ள வச்சுடுவோம். வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து நீட்டு வாட்டத்தில் நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துப்போம். அடுத்தது தக்காளி வந்து புளிப்புக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 தக்காளி நான் கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில். அதே மாதிரி பச்சை மிளகாவை ஒரு 7 பச்சை மிளகாவை நம்ம கீரி அதில் போட்டுருவோம். அப்புறம் இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை நான் வந்து நல்லா துண்டாக கட் பண்ணி பொடியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு வந்து சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பை நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம எதையுமே வதக்கலை, அப்படியே டைரெக்டாக பச்சைப்பயிர் கூட சேர்த்து வேக வைக்கிறோம். அதனால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இடிகாரம் 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து குழம்புத்தூள் போட்டுக்கிறேன். இது ரெண்டுமே வந்து காரத்துக்கு தான் போடுறேன். போட்டுட்டு நான் தண்ணியை வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு சாம்பார் தண்ணியாக வேணுன்றவங்க கூட ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கட்டியாக இருக்கணுன்றதால 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம மேலே அப்படியே இப்போ குக்கரோடைய மூடியை போட்டு மூடிட்டு நல்லா ஒரு 5 விசில் வந்த உடனே நம்ம இறக்கிட்டோம்னா சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலக்கினதுக்கப்புறம் நான் குக்கரோடைய மூடியை போட்டு நான் மூடிடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே இந்த பயிர் கூட சேர்ந்து வெந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும். குக்கர் வந்து 5 விசில் வந்ததுக்கப்புறம் நான் திறந்து இதை இப்போ பார்க்குறேன் பாருங்கள், எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். நல்லா பயிர், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டான பச்சைப்பயிர் சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி. இது வதக்கி வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நம்ம இப்படி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வதக்கிட்டு எப்பயும் போல் பயிர் சாம்பார் வைக்கிறப்ப நம்ம எப்படி வைப்போமோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு போடுறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். ஒரு வானல் எடுத்து சூடு பண்ணிவிட்டு வானல் சூடான உடனே நம்ம தாளிப்பு போடுறதால ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் போட்டு கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், இது 3மே போட்டு நல்லா பொரியட்டும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போடணுன்னா போட்டுக்கலாம். நான் எப்பயும் கடைசியில் தான் போடுவேன். அதனால் நான் வேக வச்ச அந்த பச்சைப்பயிறு சாம்பாரை எடுத்து நான் இதில் ஊற்றிடுறேன். இதில் ஒரு சிலர் வந்து சோம்பும் பொட்டுக்கடலையும் மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை வந்து சேர்ப்பாங்க. அது ஒரு விதமான ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் அது சேர்க்காம தான் வைக்கிறேன். இதை வந்து இந்த அளவுக்கு வச்சோம்னா தான் இட்லியில் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாக வச்சோம்னா நல்லா இருக்காது. பச்சைப்பயிர் சாம்பார் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. ஒரு சைடு இட்லி போட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு சைடு இந்த சாம்பார் ரெடி ஆகிடும். நம்ம இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பெருங்காயம்லாம் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டதால் இப்போ ஃபைனலாக வந்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தவுடனே நான் நிறுத்திடுறேன். நம்மளுடைய சூப்பரான பச்சைப்பயிறு இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இட்லிக்கு இதை எப்படி நான் சர்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். வாழை இலையில் தண்ணி தெளித்து இட்லி ஒரு 5 இட்லி வச்சு தக்காளி தொக்கு கொஞ்சம் வச்சு அது மேலே இட்லி சாம்பாரை நல்லா சூடாக ஊற்றி அப்படியே சாப்பிட்டோம்னா சும்மா அப்படி இருக்குங்க.
எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே புட்டு சாப்பிட்டோம்னா தேவாமிர்தமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.